ஸோ வெல்கம் டு டெய்லி 20 மினிட் ஸ்டடி. ஸோ பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 2 சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது டே 4. ஸோ இது கேஸ் ஸ்டடி 1, அப்புறம் இந்த ஒரு சின்ன கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ரைட். இப்போ பாருங்க, இந்த கேஸ் ஸ்டடியில அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதெல்லாமே கதை, ஒரு பழைய துணி இருக்கு, அதை வச்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த ஸ்டிச்சஸ் இந்த சர்க்குலர் ரோஸ் ஆர் மேக்கிங் பேட்டர்ன் இந்த இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகிட்டு இருக்காமா. என்னது 6, 12, 18, 24 அப்படிங்கிற பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, ஒரு நம்பர் சீரீஸ்ல போயிட்டு இருக்கு. ரைட். இப்போ அது என்ன சொல்றாங்கன்னா, செக் பண்ண சொல்றாங்க, இது கிவன் பேட்டர்ன் ஃபார்ம்ஸ் ஏபியா அப்படின்னு சொல்லி. அப்படி ஏபியா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் என்ன, நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ரைட். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்கறாங்க, nth டேர்ம் ஆஃப் ஏபி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் 10th ரோல எவ்வளவு ஸ்டிச்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ கிவன் பாருங்க, கிவன் பார்த்தோன்னா அதோட என்ன இருக்குன்னா 6, 12, 18, 24. இது ஏபிஎன் பாருங்க, 6 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஆமா, காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ இட் இஸ் ஏபி தான். ஏன்னா பிகாஸ் காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இங்க எழுதணும், காமன் டிஃபரன்ஸ் என்னது, சேம். therefore it is a AP. ரைட். அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபியும் கேட்கறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபி என்ன வரும், 24க்கு அப்புறம் என்ன வரும், 30 வரும், 36 வரும், 42 வரும். ஓகேவா? சரி, ரைட். இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஸோ காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், 12 - 6 போட்டால் 6 கிடைச்சிரும். இல்லைன்னா 18 - 12 போட்டாலும் 6 கிடைச்சிரும். இல்லைன்னா 24 - 18 போட்டாலும் 6 கிடைச்சிரும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்கறாங்கன்னா, nth டேர்ம் ஆஃப் ஏபி கேட்கறாங்க. ஸோ nth டேர்ம் ஆஃப் ஏபிக்கு என்ன ஃபார்முலானா, an = a + n - 1 × d தான் ஃபார்முலா. அப்ப ஏயோட வேல்யூ என்னது, 6. டியோட வேல்யூ என்னது, அதுவும் 6 தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா, ஸோ 6 + n × n - 1 × 6. இந்த 6 உள்ள மல்டிபிள் பண்ணிருங்க. 6n - 6 இந்த இது கேன்சல். அப்ப an = என்னது, 6n. ஓகே, டன். அடுத்தது a10 கேட்கறாங்க. a10 = a + 9d. அப்ப a ஓட வேல்யூ என்னது, 6n. டியோட வேல்யூ என்னது, 6n. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 6 + 54 = 60. ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கேஸ் ஸ்டடிஸ் ஏபின்னு கேட்டிருக்காங்க, வேற எதுவுமே கேட்கல. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், 4 மார்க் வாங்கிடலாம். ஓகே, அடுத்தது ஒரு சர்க்கிள் லெசன்ல இருந்து ஒரு கான்செப்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இங்க பாருங்க, பெரிமீட்டர் ஆஃப் PQR 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் PA. இங்க பாருங்க, டேஞ்சன்ட் இதுவும் டேஞ்சன்ட். அப்போ பிபியும் டேஞ்சன்ட். அப்போ இதுல என்ன தெரியுது, PA = PB நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி பிகாஸ் டேஞ்சன்ட். அதே மாதிரி QCயும் QAவும் என்னது, டேஞ்சன்ட். அதே மாதிரி RCRவும் RBயும் என்னது, டேஞ்சன்ட். ஸோ எழுதியாச்சு. ரைட். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். பெரிமீட்டர் நம்ம ஜெனரலா எப்படி கண்டுபிடிப்போம், 3 சைடு ஆட் பண்ணுவோம். ஸோ எப்படி, PQ + QR + RPன்னு சொல்லி எழுதிக்கலாம். பாருங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் இப்படி வருது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, ஒரு நிமிஷம் எரேசர் எடுத்துக்கலாம், அப்பதான் கிளியரா புரியும். ஓகே, பாருங்க, இப்போ இந்த கியூஆருக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம், கியூஆர்ங்கிறது QC + CRன்னு எழுதிக்கலாமா, இந்த கியூஆர். சரி, ரைட். அடுத்தது இந்த QCக்கு பதிலாக என்னென்ன எழுதிக்கலாம், QCக்கு பதிலாக QAன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த CRக்கு பதிலாக RBன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, எழுதியாச்சு. இப்போ இந்த PQயும் QAவையும் ஆட் பண்ணா நம்ம என்ன எழுதிக்கலாம், PAன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்னது, PBன்னு எழுதிக்கலாம். பாருங்க, இதையும் ஆட் பண்ணா நம்ம டோட்டலா என்ன எழுதிக்கலாம், PAன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி PR + RB டோட்டலா நம்ம PBன்னு எழுதிக்கலாம். ஓகே, ரைட், எழுதியாச்சு. அப்போ PA + PBன்னு எழுதியாச்சு. அடுத்தது PAவும் PB எப்படி இருக்கும், டேஞ்சன்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், PBக்கு பதிலாக நம்ம PAன்னு எழுதிக்கலாம். அப்போ PA + PA என்னது, PA + PA 2PA.
ஓகேவா? சரி ரைட். இப்போ பெரிமீட்டர் அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20 கொடுத்துருக்கான் கிவன்ல. ஸோ கிவன்ல ட்ரையாங்கிள் பிக்யூஆரோட பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கா? 20. அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே செகண்ட் டேபிளில் அடித்தா என்னது? என்னென்ன ஒரு 20/2 என்னது 10. அப்போ 10 சென்டிமீட்டர் தான் என்னது பிஏவோட வேல்யூ. ஸோ தட்ஸ் ஆல். இதோட இன்னைக்கு நம்ம 2 சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ. ஸோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.